தமிழ்த்துகள் வழங்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் கடிதம் எழுதுதல். நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை கூறி உங்கள் நண்பரையும் அந்நூலை படிக்குமாறு பரிந்துரைத்து கடிதம் எழுதுக. தோழிக்கு கடிதம். ரெட்டியபட்டி 6,26,118 ஜனவரி 24, 2024. அன்பிற்கினிய தோழி, நலம் நாடுவதும் அதுவே, நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று கூறி இருக்கிறார் இவையார். இளமையில் கல் என்பது யாவரும் அறிந்த ஒன்று. பாட புத்தகங்களை மட்டும் படிக்காமல் நம்முடைய இலக்கியங்களையும் நாம் கற்க வேண்டும். அண்மையில் நான் படித்த புத்தகம் குறித்து எழுதுகிறேன். அவசியம் நீயும் அந்த புத்தகத்தை படிக்க விழைவாய் என்று நம்புகிறேன். எழுத்தாளர் பவளசரங்கரி எழுதிய யாதுமாகி நின்றாய் என்ற புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் படித்து சுவைத்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். யாதுமாகி நின்றாய் 18 அழகான சிறுகதைகள் அடங்கிய திரட்டு. எழுத்தாளர் சிவசங்கரி வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். முதல் கதை மோட்டோர்காரி. கடைசி கதை காக்காய் புன். புத்தகத்தில் உள்ள சித்திரங்கள் கண்ணை கவருகின்றன. சிறுகதை திரட்டில் சித்திரங்களை இப்போதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். ஆசிரியரின் சொல்லோவியங்களுக்கு அழகு சித்திரங்கள் மெருகூட்டுகின்றன. யாதுமாகி நின்றாய் கதையின் இறுதியில் பாரதியாரின் பாடல் அமைவது கதைக்கு இசையூட்டுவது போலிருக்கிறது. கதையின் எல்லா தலைப்புகளும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. ஒரு கதைக்கு தலைப்பு தேர்ந்தெடுப்பது அவ்வளவு சுலபமில்லை. கதையின் தலைப்பு நன்றாக இருந்தாலே கதையை படிக்க தோன்றும். பசுமையின் நிறம் சிவப்பு. பார்த்தவுடனே படிக்க மனத்தில் ஆர்வம் உண்டாகிறது. மெய் கண்டார் என்பதை படித்ததும் எனக்கு தோள் கண்டார் தோளே கண்டார் என்ற பாடல் ஞாபகம் வந்தது. அனைத்து தலைப்புகளும் அருமை. ஆசிரியரின் நடை யதார்த்தமான நல்ல நடை. ஆசிரியரின் கதைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான மொழி நடையுடன் படிப்பவரை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கதைக்கரு எல்லா கதைகளிலும் சிறப்பாக இருந்தது. கனிகரம் என்ற கதை தாய் தன் மகன் என்ன தீங்கு செய்தாலும் அவள் அவனுக்கு நல்லதையே நினைப்பாள் என்ற உயர்ந்த கருத்தை சொல்கிறது. சிறுகதை இலக்கணத்தில் கட்டுக்கோப்பு மிகவும் முக்கியம். 18 கதைகளும் கட்டுக்கோப்புடன் இருந்தது. அளவுக்கு அதிகமான வர்ணனை எந்த கதையிலுமில்லை. முடிவை பொறுத்தவரை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில கதைகளில் முடிவு எதிர்பாராத விதமாக இருந்தது. வாசச்சுமைகள் என்ற கதையில் கதாநாயகன் தியாகராசன் இறந்து விடுவான்.
அதுபோல் மெய் கண்டார் எதிர்பாராத முடிவை உடையது. சுமைதாங்கி சாய்ந்தால் என்ற கதை கடிதங்கள் பரிமாற்றம் என்ற உத்தியை உபயோகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா கதைகளையும் படித்து முடித்த பிறகு மனநிறைவு ஏற்படுகிறது. இவ்வளவு நன்றாக கதை எழுதிய ஆசிரியரின் விரலுக்கு தங்க மோதிரம் போடணும் என்றும் சொல்லத் தோன்றுகிறது. நீயும் படி, பயன்பெறு, படைப்பாளியாகு. என்றும் உன் அன்பு தோழி வா. இனியா. உரைமேலிட்ட முகவரி ம. அன்பரசி. தந்தை பெயர் க. மணிகண்டன். சிம்மக்கல், மதுரை 625007.